விசில் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஐஸ்வர்யா சுகுமார். கடந்த 2019 ஆண்டு போலவே இந்த முறையும் 7 கட்டங்களா தேர்தல் நடந்துட்டு வருது. முதற்கட்டமாக தமிழகம், புதுச்சேரி உட்பட 102 தொகுதிகளில் தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடந்து முடிஞ்சிருக்கு. இதனை அடுத்து 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 26ஆம் தேதி நடைபெறவிருக்கு. இதனால தேர்தல் பரப்புரை இன்னும் தீவிரம் அடைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். ஏப்ரல் 26ஆம் தேதியில 13 மாநிலங்கள் 89 நாடாளுமன்ற தொகுதிகளில் தேர்தல் நடைபெறவிருக்கு. இதற்கான பரப்புரைகளை அந்தந்த கட்சி வேட்பாளர்கள் ரொம்பவே தீவிரமா மேற்கொண்டு வராங்க. தேர்தல் பிரச்சாரங்கள் இவ்வளவு தீவிரம் அடைஞ்சிருக்கிற நிலையில கடந்த 2 நாட்களாகவே மோடி அவர்களை சோசியல் மீடியாக்கள்ல வெளுத்து வாங்கிட்டு வராங்க. சோசியல் மீடியாக்கள்ல எதிர்கட்சி தலைவர்களாக இருக்கட்டும், மக்களாக இருக்கட்டும், எல்லாருமே மோடியை போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான காரணம் என்ன, எதுக்காக இவங்க மோடியை இவ்வளவு வெறுக்கிறாங்க, அப்படி என்ன பண்ணிட்டாரு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் 21ஆம் தேதி ராஜஸ்தான்ல நடைபெற்ற ஒரு தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாரு. அந்த பரப்புரையில, தேர்தல் பரப்புரையில அவர் என்ன பேசினாரோ அதுதான் இப்போ இஷ்யூவா மாறி இருக்கு. அந்த பிரச்சாரத்துல மோடி அப்படி என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி ஆட்சியில இருந்தபோது இஸ்லாமியர்களுக்கு தான் நாட்டினுடைய சொத்துல முழு அதிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. தொடர்ந்து உங்ககிட்ட இருக்கிற சொத்துக்களையும் தங்கத்தையும் பறிச்சு அதிகமா குழந்தை பெத்துக்கிட்டவங்க கிட்ட போய் எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. அதே போல நாட்டுக்குள்ள சட்ட விரோதமா ஊடுருவியவர்களிடம் உங்களுடைய பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் கொடுத்துருவாங்க. இதுதான் உங்களுக்கு வேணுமா, இதை நீங்க ஏத்துப்பீங்களா அப்படின்னு ஒரு மத வெறுப்பு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் தான் காங்கிரஸ் அவங்க ஆட்சிக்கு வந்தா பண்ணுவாங்கன்னு அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறாங்கன்ற ஒரு மிகப்பெரிய பொய்யையும் சொல்றாரு. மேலும் மன்மோகன் சிங் என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா, நாட்டினுடைய சொத்துக்கள்ல இஸ்லாமியர்களுக்கே முக்கியமான பங்கு இருக்கு, அவங்களுக்கு தான் அந்த சொத்துக்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாருன்னு அவர் பொய்யான ஒரு பிரச்சாரத்தை அவர் மேற்கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சொல்லிட்டு என்னுடைய தாய்மார்கள் சகோதரர்களுடைய தாலிகளை பறிக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை அப்படின்னு ரொம்பவே ஆக்ரோஷமா அந்த பிரச்சாரத்துல அவர் பேசியிருக்கிறாரு. இந்த பேச்சு தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா பேசிட்டு வருது. இந்த பேச்சு ரிலீஸ் ஆன உடனே காங்கிரஸ் தங்களுடைய தரப்புல இருந்து அவங்க விளக்கம் அளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் எந்த இடத்திலுமே பேசல, மோடி சுத்தமான பொய்யை பேசிட்டு வராரு, மக்கள் மனதுல ஒரு விஷத்தை விதைக்கிறாரு, மத வெறுப்பை உண்டாக்குறாரு, மத கலவரத்தை தூண்டுற விதமா அவர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டது. குறிப்பா இதற்கு பதிலடி கொடுக்கிற வண்ணமா ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, முதற்கட்ட வாக்குப்பதிவு அவருக்கு ஒரு ஏமாற்ற தந்ததுனால அவர் ஒரு பயம் ஏற்பட்டு அவருடைய பொய்கள் ரொம்ப தரம் தாழ்ந்து போயிருக்கு அப்படின்ற அவருடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். தொடர்ந்து காங்கிரசின் புரட்சிகரமான தேர்தல் அறிக்கை மக்கள் அதை பார்த்து ஓட்டு போடுவாங்களே தவிர இவருடைய வெறுப்பு பிரச்சாரத்தை கேட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. அவங்களுடைய பிரச்சனைகளை குறித்தோ அவங்க குடும்பம் மற்றும் எதிர்காலத்தை வச்சுதான் அவங்க வாக்களிப்பாங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி சொல்லியிருக்கிறார். அதே போல காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே என்ன சொல்லியிருக்கிறார்னா, மோடி பேசின இந்த பேச்சு ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு மட்டும் கிடையாது, மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்புவதற்காக ஒரு சூழ்ச்சிகள் நிறைந்த பேச்சாவும் இதை நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதே போல இது ஒன்றும் புதுசு கிடையாது, ஆதாரமற்ற பேச்சுகளும் எதிர்கட்சி மீது பொய் வழக்கு போடுவதும் RSSக்கும் பாஜகவுக்கும் கைவந்த கலை, இது ஒன்றும் புதுசு கிடையாது அப்படின்ற மாதிரியும் மல்லிகார்ஜுன கார்கே அவருடைய கண்டனங்களை தெரிவிக்கும் போது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறார். குறிப்பா இந்திய வரலாற்றிலேயே எந்த ஒரு பிரதமரும் மோடி போல ஒரு தரம் தாழ்ந்து பேசினது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி அவருடைய கண்டனங்களை தெரிவிச்சிருக்கிறார். இந்த பேச்சு ஏப்ரல் 21ஆம் தேதி நடக்குது. இஸ்லாமியர்களுக்கு தான் முதல் அதிகாரம் கொடுக்கப்படும் நாட்டினுடைய சொத்துக்கள்ல அப்படின்னு ஏப்ரல் 21ஆம் தேதி ராஜஸ்தான்ல பேசுறாரு. இந்த சர்ச்சையே ஓயாத நிலையில தான் நேத்து திரும்பவும் உத்தரப்பிரதேசத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல திரும்பவும் தேர்தல் பொதுக்கூட்டம் நடைபெறுது. அங்க போய் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறாரு. அந்த உத்தரப்பிரதேசத்துல நடைபெற்ற அந்த பொதுக்கூட்டத்துல மோடி அவர்கள் என்ன பேசியிருக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, இந்திய கூட்டணி அவங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இழந்துட்டாங்க, அதனாலதான் நான் இந்தியாவுக்காக பண்ற வளர்ச்சிகரமான திட்டங்களை அவங்க கேள்வி எழுப்புறாங்க, அதற்கு எதிரான கேள்விகளை தொடுக்கிறாங்க. குறிப்பா இவங்களுக்கு நாட்டு மேல எல்லாம் பெரிய அக்கறைலாம் ஒண்ணும் கிடையாது, அவங்களுக்கு வெறும் அதிகார பேராசை மட்டும்தான் இருக்கு, அவங்களுக்கு மக்களை பற்றின எந்த கவலையும் கிடையாது அப்படின்னு மோடி அந்த பிரச்சாரத்துல சொல்றாரு. தொடர்ந்து அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையை பாருங்க, அதுல அவருங்க என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய சொத்துக்கள், நகைகள், அதுக்கப்புறம் உங்களுடைய சம்பளம் எவ்வளவு அப்படின்ற ஒரு டேட்டாவை அவங்க ரெடி பண்ணுவாங்க, அது அதிகமா இருந்துச்சுன்னா உங்ககிட்ட இருந்து பறிச்சுப்பாங்க, இதுதான் காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு பச்சையான பொய்யை ரொம்பவே
வாய்க்கூசாம அவர் அந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. உங்களுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிச்சு அதை பகிர்ந்து கொடுக்கப்பட்டோம், அதுக்கப்புறம் அதுக்கேத்த மாதிரி ஒரு சட்டத்தை அவங்க போட்டு பெண்களுடைய நகைகளை பறிக்கவும் செய்யறதுக்கு காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு பிளான் போட்டிருக்கிறாங்க, அதை தான் அவங்க தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே போல இப்போ உங்களுக்கு நீங்க ஊர்ல உங்களுக்கு பூர்வீகமான ஒரு சொத்து இருக்கு, ஆனா சிட்டியில நீங்க ஒரு வீடை வாங்குறீங்க அப்படின்னா ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடு இருக்கே, உங்களுக்கே இன்னொரு வீடு அப்படின்னு கேட்டு உங்ககிட்ட இருந்து வீடை பறிச்சிடும். அதுக்கப்புறம் உங்ககிட்ட எத்தனை வாகனங்கள் எத்தனை வண்டி வச்சிருக்கிறீங்க அப்படின்ற சர்வேவை எடுத்து ஒரு வண்டி இருந்தா போதும், மிச்ச வண்டி எல்லாம் பறிக்கப்பட்டுரும் அப்படின்ற மாதிரி ஒரு பொய்யான ஒரு பயமுறுத்தலான ஒரு பிரச்சாரத்தை தான் அவர் அங்க மேற்கொண்டிருக்கிறாரு. இதை எல்லாத்தையும் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இது வந்து ஒரு மாவோயிஸ்டோட மனநிலை, அதுக்கப்புறம் இது ஒரு கம்யூனிஸ்டினுடைய மனநிலை, கம்யூனிஸ்டுகள் வந்து எத்தனையோ நாடுகளை அழிச்சிருக்கிறாங்க, அதே தான் இப்ப காங்கிரஸும் பண்ண நினைக்கிறாங்க அப்படின்னு அவருடைய பிரச்சாரத்துல சொல்லியிருக்கிறார். ஆனா உண்மையிலே காங்கிரஸ் உடைய தேர்தல் அறிக்கையில என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இளைஞர்கள், விவசாயம், பெண்கள் இந்த மாதிரி டிவிஷனா பிரிஞ்சு அவங்களுக்கான முன்னுரிமைகள், அவங்களுக்கான நியாயமா கிடைக்க வேண்டிய விஷயங்கள், திட்டங்கள் அதெல்லாம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரி தான் அந்த தேர்தல் அறிக்கையில இருக்கே தவிர மோடி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் கூட காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இல்லவே இல்லை. இப்படி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை எந்தவித ஆதாரமும் இல்லாம இவ்வளவு தைரியமா அவரால் சொல்ல முடியுதுன்னா அங்க இருக்கிற மக்களை அவ்வளவு முட்டாள்னு நினைச்சு அவர் பேசினாரா, இல்ல இப்படி சொன்னா இப்படி ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்தினா திரும்ப நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற எண்ணத்துல அவர் சொன்னாரானே புரிஞ்சுக்க முடியல. இப்படி ஒரு மத வெறுப்பு பிரச்சாரத்திற்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாருமே இதற்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள், அதுக்கப்புறம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, அதுக்கப்புறம் முக்கியமான கம்யூனிஸ்ட் தலைவர்கள் எல்லாம் இதற்கு கண்டனங்களை தெரிவிச்சுட்டு வராங்க. அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு. ஆனா கண்டனத்தை தெரிவிக்காம இப்படி பேசுனது உகந்ததல்ல, இப்படி பேசுறது அவர் தவிர்த்துக்கணும், மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி பேசக்கூடாது அப்படின்னு ஒரு சாஃப்ட் டோன்ல அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு. இதற்கும் எதிர்ப்புகள் கிளம்பிட்டு வருது. மறைமுகமா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத இது உறுதி செய்து இந்த அறிக்கையில வந்து ஒரு கண்டனமே இல்ல, ஒரு கண்டனத்தை தெரிவிக்காம அவர் வந்து ஒரு அறிக்கையை வெளியிட்டு இருக்கிறது வந்து அவர் வந்து மோடியோட பி டீமா தான் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு வராங்க. இதுக்கெல்லாம் ஒரு லெவல் மேலேயே போய் மோடி மீது போலீஸ் புகாரை கொடுத்திருக்கிறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் பிருந்தா காரத். அவங்க போயிட்டு இரு பிரிவினரிடையே ஒரு மோதலை ஏற்படுத்துற வகையில பிரதமர் மோடியுடைய பேச்சு இருந்ததாக அவர் புகார் அளிச்சிருக்கிறாரு. அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில எல்லாருமே இருக்கிறாங்க. இப்படி பெரிய பெரிய தலைவர்கள் இருந்து பாமர மக்கள் வர மோடி மீது வெறுப்பை காட்டிட்டு வர இந்த சூழ்நிலையில கூட தேர்தல் ஆணையம் ஒரு கேள்வி கூட கேட்காதது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு தேர்தல் பரப்புரையில வந்து முக்கியமான ரூல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மத ரீதியாவோ, சாதி ரீதியாவோ, இன ரீதியாவோ சார்ந்து நம்ம பேசக்கூடாதுன்றது தான் ஒரு முக்கியமான விதியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் ஒரு பொது கூட்டத்துல அத்தனாயிரம் மக்கள் எதிர்க்க இஸ்லாமியர்கள் வந்து நாட்டுக்குள்ள சட்டவிரோதமா ஊடுருவி வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இந்து மக்களுடைய தாலியை கூட பறிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இந்துக்கள் தான் நாட்டினுடைய சொத்துக்கள்ல முதல் அதிகாரம் இருக்கு அப்படின்னு காங்கிரஸ் கட்சி சொல்லப்பட்டதாகவும் ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்ததா இருக்கட்டும், இப்படி தொடர்ந்து அடுக்கடுக்கான பொய்கள் இப்படி வெட்ட வெளியில அவர் பேசி இருந்த போதிலும் தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை கூட எடுக்கல. இதை பத்தி இன்னும் வாயே திறக்கலன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதனால்தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவருடைய எக்ஸ் பக்கத்துல அவர் என்ன போட்டிருக்காரு பாத்தீங்கன்னா, ரெஸ்ட் இன் பீஸ் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு அவர் போட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 17,400 பேர் மோடி வெறுப்பு பேச்சுக்கு எதிராக தேர்தல் ஆணையத்திற்கு இமெயில் அனுப்பியிருக்கிறாங்க, கம்ப்ளைண்ட்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. காங்கிரஸ் தரப்புலையும் ஒரு குழு அமைத்து 16 விதிமீறல்கள் அடங்கிய ஒரு புகாரையும் தேர்தல் ஆணையத்திற்கு அவங்க அனுப்பியிருக்கிறாங்க. மோடியினுடைய இந்த வெறுப்பு பேச்சு தேர்தலில் ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு கணிக்கப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம கேவல ஓட்டுக்காக இஸ்லாமியர்களை இவ்வளவு தரம் தாழ்ந்து மோடி அவர்கள் பேசியிருக்க கூடாதுன்றது தான் நம்முடைய ஸ்டாண்டாவும் இருக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த வெறுப்பு பேச்சு தேர்தலில் எப்படி பிரதிபலிக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நன்றி.